வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2025 புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய மகிழ்ச்சிகரமான புத்தாண்டா இந்த புத்தாண்டு அமைய வேண்டிக்கிறேன். பரமேஸ்வரனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா உலகத்திலேயே அதி உன்னதமான கடவுள் யாரு அப்படின்னா சிவன். எது கேட்டாலும் தரக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா அதுவும் சிவன். இப்போ நிறைய பேர் பாருங்க, இந்த வருடம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் 2024லையும் சொன்னாங்க, 2025லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நீர்னால சென்னை எழியும் அது இது அதில் ஒரு விதத்தில் உண்மை அப்படின்றது இருக்குது. அப்படின்னாலும் நம்ம இறை வழிபாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா துணையும் மாற்றுங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த 2025 மாலை நேரங்களில் வீட்டில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்றது உங்களுக்கு பாராயணம் பண்ண முடியும்னா பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டேப்பில் போட்டு விடுங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினோட ஒரு பெருமையை நான் சொல்லலை, காஞ்சி மகாபெரியவா சொல்லியிருக்கா. எப்பெல்லாம் உலகம் சேமமாக இருக்கணும், உலகத்துக்கு அழிவு ஏதோ ஒரு ரூபத்தில் வருது அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் வீட்டில் ஒலிக்க விடுங்க, இல்லை பாராயணம் பண்ணுங்க, எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன வார்த்தையை யாரும் மறந்துடாதீங்க. முடியும் அப்படின்னா நீங்கள் படிங்க, இல்லைன்னா டேப் போட்டு விடுங்க. சரிங்களா? சரி, இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடிங்க, இந்த புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா மார்ச் 29 சனி பயிற்சி வருதுங்க. கும்பத்துலேருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார் சனி பகவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மே மாதம் 14 குரு பயிற்சி. ரிஷபத்தில் ஜென்ம குருவாக இருக்கிறவர் மிதுனத்துக்கு சஞ்சரிக்க போகிறாரு. மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக போகிறார். மே மாதம் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் போகிறாரு. அது இல்லாமல் மார்ச் 29லேருந்து மே மாதம் 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனியும் ராகுவும் ஏறக்குறைய 50 நாள் பார்த்தீங்கன்னா மீனத்தில் ஒரு சேர சஞ்சரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறது. ஸோ அத்துணையும் பார்த்தீங்கன்னா மாறும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம வீட்டில் போடுறது மூலயமா. சரி, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2025 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க, நாங்கள் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். கால புருஷனுக்கு ராசி மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி, சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி மேஷராசி. ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கக்கூடிய ராசிங்க. நல்ல ஆளுமை திறன்ன்றது உண்டு, நல்ல புத்திசாலித்தனம் அப்படின்றது உண்டு. பெரும்பாலான மேஷராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் அப்படின்றதுல இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஆணையிடணும், ஆர்டர் போடணும், உத்தரவிடணும், அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். யார்கிட்டையும் அடிமையாக வேலை செய்யணும் அப்படின்றது மேஷராசிக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் பியாண்ட் தட் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஒன்றுமே படிக்கலை அப்படின்னா கூட ஒரு சின்ன ஸ்தாபனம் அப்படின்னு வச்சு ஒரு வியாபாரம், ஏதோ ஒரு தொழில் அப்படின்னு செஞ்சு அவங்கக்கிட்ட 4 பேர் வேலை செய்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறது மேஷத்துக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், இந்த 2025 எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சனியை சொல்லிக்கலாம். ஏன்னா சனி தானே மேஜர் பார்ட் உங்கள் வாழ்க்கையில் உங்களை என்ன சொல்கிறது, பால் அடிக்க போகிறாரு, பால் ஆட போகிறாரு அப்படின்றது என்னங்க பயமுறுத்துறீங்க? இல்லைங்க, அதுக்கு நிறைய பரிகாரங்களும் இருக்குது. இந்த பதிவினோட கடைசியில் சொல்கிறேன். ஆக்சுவலி மார்ச் 29 சனி பயிற்சி. சனி பகவான் பாருங்கள் கும்பராசியிலேருந்து மீனத்துக்கு போகிறாரு, உங்களுக்கு 12ஆம் பாவம். ஸோ சனி விரயஸ்தனியாக 7 நாட்டு சனியாக வராரு. இப்போ 7 நாட்டு சனி அப்படின்னும் போது நிறைய மேஷராசி என்பர்கள் பயப்படுறாங்க. ஐயோ 7 நாட்டு சனி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாரா அப்படின்றது ஒரு விதத்தில் நியாயங்க. பொதுவாக பாருங்க, நீங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் ரொம்ப இளம் வயசில் இருக்கீங்க, 10+, 20+ வாழ்க்கையில் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 7 நாட்டு சனி வருது அப்படின்னா தாராளமாக நிறைய விஷயம் பண்ணுவார். நிறைய நம்மளை பால் மாதிரி தூக்கி 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 போட்டு பந்து ஆடுவார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் இப்போ தான் சனி பகவான் வராரு. 7 நாட்டு சனியினோட ஃபஸ்ட் ரவுண்டு. வாழ்க்கையில் இப்போ தான் 7 நாட்டு சனி பிடிக்குது. அப்போ நம்மளுக்கு என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னா, நம்ம நல தமயந்தி சரிதம் ஞாபகம் வச்சுக்கலாம். பொதுவாக பாருங்கள், இந்த நலமகாராஜாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் நெருப்பு இல்லாமல் தண்ணி இல்லாமல் சமைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு திறமைசாலி. நல்ல அழகு, நல்ல அழகா, நல்ல வீர தீரம் எல்லாமே இருக்குமா. இன்றைக்கும் பாருங்கள் நலபாகம் அப்படிம்பாங்க. அவரை மாதிரி சமைக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் யாரும் பிறக்கலையா.
இல்லையா. அப்படிப்பட்ட நலமகாராஜா தமயந்தியை வந்து பாத்தீங்கன்னா சுயம்வரத்துக்கு போவாரு. நலனும் தமயந்தியும் ஒரு அன்னப்பறவை மூலியமா லவ் பண்ணுவாங்க. அதுக்கும் பின்னாடி ஒரு புராதன கதை இருக்கு. அதை வந்து இந்த பதிவுல வேண்டாம், இன்னொரு பதிவுல சொல்றேன். அப்ப சுயம்வரத்துக்கு வரும்போது எல்லாருமே நலனோட ரூபம் கொண்டிருப்பாங்களா, ஆனா தமயந்தி கரெக்டா நலனுக்கு போய் மாலை போடுவா. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நல ரூபம் கொண்டு இருந்ததுல ஒருத்தர் யாரு அப்படின்னா சனீஸ்வரன். சனீஸ்வரனுக்கும் தமயந்தியும் ரொம்ப பிடிக்குமா, அவ்வளோ அழகா இருப்பாளா தமயந்தி. சரி, இப்படி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு நல்லா ஆண்டு வராங்க. அதாவது நாட்டை நல்லா ஆண்டு வராங்க. ஒரு நாள் என்ன பண்றாரு நலமகாராஜா, சிவபூஜை பண்ணும்போது கால் கழுவும் போது அந்த குதிகாலை வந்து சரியா தண்ணி ஊத்தி கழுவாம விட்டுட்டாரா. அப்ப அது குதிகாலில் அவர் பிடிக்கணும் அப்படின்றதுனால பிடிச்சது, இல்லைனாலும் சனி வந்து பிடிப்பாரு. சனி பிடிக்கிற காலம், அதனால சனி வந்து அவரை பிடிச்சு அவர் என்ன பண்ணாருன்னா, சனி பிடிச்ச கொஞ்ச நாள்ல அவங்க வந்து சூதாடுறாங்க. பக்கத்து நாட்டு ராஜனோட சூதாடி அரசவையை விட்டுடுறாரு. குழந்தைங்க ஒரு பையன் பொண்ணு இந்திரசேனை இவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க தமயந்தி அவங்க அப்பா ராஜ்யத்துக்கு அமிச்சிட்டு நீயும் போது நான் வரமாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன். ஏன்னா நலன் மேல அவ்வளோ காதல், ஜென்மமா தொடர்ற காதல். அப்ப கூட போயிட்டு அவர் கூட கல்லுலியோ முள்ளுலியோ நடக்கிறத பார்த்து நலனுக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுது. அதனால தமயந்தி தூங்கிட்டு இருக்கும்போது காட்டுல விட்டுட்டு எழுந்து போயிடுவார். எழுந்து போறவரு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு நாகம் நெருப்புல மாட்டி தவிக்கும். அந்த நாகத்தை வந்து காப்பாத்துவார். காப்பாத்தின பின்னாடி அந்த நாகம் அவரை கொத்திடும். அந்த நாகம் கார்கோடகன். கொத்தின பின்னாடி ஒரு முழுசும் கருப்பாயிடுவார். அப்ப நலன் கேட்பாரு, நான் உனக்கு நல்லது தானே செஞ்சேன், ஏன் என்ன கொத்தன அப்படின்னு கேட்கும்போது அந்த விஷம் தாங்கி முழுசும் கருப்பாயிடுவார். நானும் உனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கேன், அதனோட அர்த்தம் உனக்கு புரியும் அப்படின்பாரு. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகு கோலத்தோட போய் சமையல் வேலை செய்ய முடியுமா. அப்ப அசிங்கமா கருப்பாயிடுவாரு. ஒரு ராஜ்யத்துல போயிட்டு சமையல் வேலை செய்வார். புரியுதுங்களா? ஏன்னா அவருக்கு தான் நல்லா சமைக்க தெரியுமே, சமையல் வேலை செய்வாரு. அப்படியே அவர் வாழ்க்கை ஓடும். இந்த நல தமயந்தி சரிதம் எதுக்கு சொல்றது அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு சனி பிடிச்சாரு, சனி வந்து அவங்களுக்கு எடுக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னா எங்கேயோ இருக்கவங்கள எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருவாரு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா இந்த நல தமயந்தி சரிதத்தை சொல்றது. இந்த நலனுக்கு நடந்த நிறைய விஷயம், எல்லா விஷயமும் நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல நலனுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. இந்த காலத்துல நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்கும். என்னென்ன நடக்கும் அப்படின்னா, 7 நாட்டு சனி முதல் ரவுண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஒரு 22 வயசு பையன், 23 வயசு பையன். அவர் வந்து ஒத்த பையன். வீட்டில் அவங்க அம்மா கூட நல்ல வசதி வாய்ப்பு இருக்க பையன். அம்மா நல்ல பாசமாக வளர்க்குறாங்க. ஒரு குழந்தைன்னா ரொம்ப பாசம் தானே. இப்போ உடனே சிலர் யாரும் கமெண்ட்ல போடக்கூடாது, அப்போ 5 குழந்தை இருக்குன்னா பாசம் கம்மியாக இருக்குமா? இல்லை. அதாவது 5 குழந்தைங்க இருக்கும்போது பாசம் எல்லாரும் மேலேயும் ஈக்குவலாக இருக்கும். ஒன்று இருக்கும்போது உயிராக இருக்கும் இல்லைங்களா? அது டிபெண்ட்ஸ் அப்பான் த மைண்ட், அவங்கவுங்களோட மனசை பொறுத்து. அந்த மாதிரி ரொம்ப செல்லம், ஓவர் செல்லம் எல்லாம் வச்சு கஷ்டமே தெரியாமல் வளர்த்த பையன் படிச்சுட்டான். இப்போ வேலைக்கு போகணும், நல்லா படிக்க வச்சுட்டாங்க. 10 இடத்துல ரெஸ்யூம் கொடுக்குறான், 2த்துல தான் செலக்ட் ஆகுறான். அந்த 2த்துல செலக்ட் ஆகுறதும் இவனோட தகுதிக்கு, இவனோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு இல்லை. இருந்தாலும் படிச்சுட்டேன், வேலைக்கு போகணும் அப்படின்னு வேலைக்கு போகிறான். அங்கே வேலைக்கு போனால் அங்கே ஹையர் அஃபிஷியல்ஸ் இவங்களுக்கு சரியாக ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் பயங்கரமாக ட்ரீட் பண்ணுறாங்க, அதாவது மட்டமாக ட்ரீட் பண்ணுறாங்க. கூட இருக்க கொலீக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் நல்லா பேசுகிறாங்க, பின்னாடி ட்ராப் பண்ணுறாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கைன்னா என்னன்னு சந்திக்கிறான். சாப்பாடு வெளியூரில் இருக்குது, ஸோ சாப்பாட்டு கஷ்டப்படுறான். இங்கே அம்மா இங்கே தட்டில் தோசை அதாவது கொண்டு வந்து போட்டால் இந்த கடைசி வாய் இருக்குது, கொண்டு வந்து போட்டால் ஆறிடுமே, கடைசி வாய் சாப்பிட்ட உடனே குடுகுடுன்னு தூக்கி ஓடி வருவாங்க. அந்த மாதிரி அம்மா. ஆனால் அங்கே போயிட்டு எதையோ ஒன்றத்தை சாப்பிட்டு வெளியூருக்கு போகிறான், எதையோ ஒன்று சாப்பிட்றான், எல்லா கஷ்டமும் படுறான். இது சனி, 7 நாட்டு சனி முதல் ரவுண்டாக இருந்தால் இந்த மாதிரி வரும். இது ஒர்க் ஸ்பாட்டில் பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திடுது. பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குது. பொண்ணுனால மனசு கஷ்டப்படுறான். டெய்லி மனசு வந்து ரொம்ப வருத்தப்படுறான். இது வீட்டில் நடக்கும். அம்மா அவன் நினச்சி ஐயோ அம்மா எப்படி நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க, நீயும் உன் சாப்பாடும் அப்படின்னு எத்தனை முறை நம்ம கிண்டல் பண்ணியிருக்கோம். இப்போ சாப்பாட்டு கஷ்டப்படுமே. அப்போ அம்மானோட அருமையை சனி புரிய வைப்பார். அப்பானோட அருமையை புரிய வைப்பார். காசுனா என்னன்னு புரிய வைப்பார். உலகம்னா என்னன்னு புரிய வைப்பார். தேவையில்லாத மற்ற பொண்ணையோ பையனையோ கண்ணுக்கு தெரியாத கண்மூடித்தனமா நம்பக்கூடாது அப்படின்றத புரிய வைப்பார். ஆக இந்த அத்துணை படிப்பினையும் சனி பகவான் முதல் ரவுண்ட்ல வந்தார்னா ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுக்கும் மேல சாப்பாடு கரெக்டா டைமுக்கு சாப்பிடணும், இல்லைன்னா இந்தந்த மாதிரி நோய்கள் வரும், இந்தந்த மாதிரி உடல் உபாதைகள் வரும், இதையும் புரிய வைப்பார். புரியுதுங்களா? ஸோ அந்த காலத்துல நலனுக்கு என்ன பண்ணாரு, இந்த காலத்துல இப்படி பண்ணுவார்.
ஆக மொத்தம் இந்த உதாரணம் உங்களுக்கு இதுக்காக தான் சொன்னேன். இது ரவுண்டா இருக்கு அப்படின்னா. ரெண்டாவது ரவுண்டு ஆல்ரெடி எங்க வாழ்க்கையில ஒரு முறை எல்டர்நட் சனி வந்துருச்சுங்க. எனக்கு அரௌண்ட் ஒரு 40 இயர்ஸ் ஆகுது. இப்போ எனக்கு ரெண்டாவது ரவுண்டு வருது. அது என்ன சனி? ஃபர்ஸ்ட் விரைய சனி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வர்றது விரைய சனி. இப்போ நடுவில் மிடில் ஏஜ் வர்றது, ரெண்டாவது ரவுண்டு வர்றது என்ன சொல்லுவாங்கன்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கு சனி காலகட்டத்தில் நிறைய கிளைண்ட்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து, மேடம் இந்த பொங்கு சனியும் போது சனி பகவான் நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாராமே, சனி வந்து எந்த கெடுதலுமே செய்ய மாட்டாராமே அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் உண்மை இல்லை. சனி பகவான் வந்து பாருங்க, என்ன ஆல்ரெடி வந்துட்டாரு, உன்னை தீட்டி 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 ஒரு முறை வைரமாக்கிட்டாரு. இப்போ தீட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, உன்னை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல செதுக்குனா மட்டும் போதும். அப்போ அவரு பிரச்சனைகள் சின்ன சின்னதாக கொடுப்பாரு. அதுக்கும் மேலே நீ வந்து இதை ஒரு உதாரணமாக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து டெல்லியில் படித்தேன். இப்போ டெல்லியில் நான் திருப்பி போயிட்டு இப்போ நான் டிகிரி முடித்து ஏறக்குறைய 13 வருஷம் ஆகுது. இப்போ 13 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெல்லி இப்போ நான் திருப்பி போனால் எனக்கு டெல்லி ரொம்ப சாதாரணம். எனக்கு நான் அங்கேயே தானே +1 +2 ரெண்டு வருஷம் அங்கேயே இருந்து படித்தேன். அப்போ எனக்கு டெல்லி வந்து பழக்கப்பட்ட இடம் தானே, நான் ஈஸியாக போய் சர்வை பண்ணல. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஆல்ரெடி ஒரு முறை சனி பகவான் வந்துட்டாரு. அவர் எந்தெந்த விதத்தில் என்னென்ன பிரச்சனைகள் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். அப்போ அந்தந்த விதத்தில் நான் உஷாராக இருப்பேன். ஃபர்ஸ்ட் விஷயம், காசா பெருசாக செலவு பண்ண மாட்டேன். அடடா எல்டர்நட் சனிப்பா, தேவையில்லாமல் காசு செலவு பண்ணி அப்புறம் நம்மளுக்கு வந்து கஷ்டம் ஆகிடும். செலவா ஐயோ பெருசாக செலவு பண்ணால் அவர் வந்து நம்மளை வந்து கடன் வாங்க வச்சுடுவார். கடனா ஐயோ வாங்கக்கூடாது, வாங்கினா அவர் திருப்பி செலுத்த முடியாமல் கஷ்டப்பட வைப்பார். ஸோ இந்த நாலேஜ் எல்லாம் எனக்கு ஆல்ரெடி இருக்குது. அப்போ நானே உஷாராக நடந்துப்பேன். அதுக்கும் மேலே அவர் செதுக்குறதுன்றது நிறைய இருக்காது. அப்போ அவரும் படிப்பினை ஏற்படுத்துறது, படிப்பினை சொல்லி கொடுக்குறதுன்றது அவருக்கும் நிறைய இருக்காது. அப்போ அவரும் கம்மியாக தான் பிரச்சனைகளை கொடுப்பார். புரியுதுங்க? இது பொங்கு சனி. பொங்கு சனியில் பெருசாக வந்து ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்றது கிடையாது, கவலைப்பட வேண்டாம். அதுக்கு 2 காரணமும் நான் சொல்லிட்டேன். 2 விதத்துலையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 3வது வந்து பாருங்க தங்கு சனி. தங்கு சனின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு எல்டர்லி பீப்புள்ஸ் ஒரு 60, 65+, 70 இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு சனி 3வது ரவுண்டு வருவார். அந்த 3வது ரவுண்டு வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் உபாதைகள் அப்படின்றது 100க்கு 100% ஏற்படுத்துவார். பொதுவாக சனியினோட டார்கெட்டட் ஏரியா ஜாதகத்தில் உடம்புல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இடுப்புலேருந்து கால் விரல் வரைக்கும் சனியினோட டார்கெட்டட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து பாருங்கள், பெரியவங்கெல்லாம் காலில் தங்க கொலுசு போடுறது அப்படின்னா வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்வர்ணம் குருனோட அம்சம், குருக்கும் சனிக்கும் பெருசாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கிடையாது. சனிக்கும் சுக்கிரனுக்கும் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப். அதனால போட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம நேராக திருப்பி டாபிக் வரலாம். அது என்ன அப்படின்னா, அந்த இடுப்புலேருந்து கால் விரல் வரைக்கும் சனியினோட அம்சம்ன்றதுனால அந்த இடுப்புலேருந்து கால் விரல் வரைக்கும் இருக்கிற எலும்புகளில் உபாதை, கால் வலி, குதிகால் வலி, முட்டி வலி, முட்டியில் வந்து முட்டி முழுசும் தேஞ்சு போச்சு, ஆப்ரேஷன் பண்ணோம், இந்த மாதிரிலாம் பண்ணுவார். இது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்க அத்துணை எலும்புகளும் சனியினோட ஒரு ஆதிக்கம் தான். அப்போ டிஸ்க் ப்ரோலாப்ஸு, இடுப்பு வலி, கழுத்து தண்டு வலி, கழுத்து தேய்மானம், முதுகு தண்டு வட வலி, இப்படி நிறைய விஷயத்தை கொடுப்பார். அதுக்கும் மேலே நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அவர் கொடுப்பார். சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது சந்திரனும் கொடுப்பாரு, சனி பகவானும் கொடுப்பார். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். இப்போ இந்த தங்கு சனி வயதானவர்கள் அவங்க கேட்பாங்க, 3வது ரவுண்டு சனி வரவங்க, இது வந்து எங்களுக்கு மாரக தசை ஆகிடுமா, இந்த சனி காலத்தில் நாங்கள் இறந்துருவோமா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே. அதுவும் உண்மை கிடையாதுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மாரக தசையாக இருக்குது, இந்த காலத்தில் உங்கள் விதி முடியணும்னு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் அது நடக்குமே தவிர, பொதுவாக சனி விதி கிரகம் தான், ஆனால் அவர் ஆயுஷம் முடிக்க மாட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தை தடுத்து நிறுத்த மாட்டார், குழந்தை பிறப்பை தடுத்து நிறுத்த மாட்டார். அது மூலியமா விரையுங்க, அது மூலியமா பிரச்சனைகளை தான் கொடுப்பார். புரியுதுங்களா? ஸோ இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா விரைய சனி, பொங்கு சனி, தங்கு சனி, இது 3த்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி. குரு பயிற்சியோட இம்பாக்டும் இருக்குது. குரு பயிற்சி நான் ஆல்ரெடி சொன்னேன், மே மாதம் 14 நடக்க போகுது. இப்போ உங்களுக்கு குரு பகவான் எந்த பாவத்தில் போகிறாருன்னா, 2024 தன குடும்ப வாக்குஸ்தானம் நல்ல பிளேஸில் இருந்தார், பார்வையும் நல்லா இருந்துச்சு. இப்போ 3ஆம் பாவத்துக்கு போகிறார், இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு போகிறார். அதாவது ரிஷபம் டு மிதுனம் உங்களுக்கு இளைய சகோதர தைரியஸ்தானம். இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குருவுக்கு அவ்வளோ பலம் கிடையாதுங்க. சனி பகவான் அங்கே இருந்து அதான் பலம். அப்போ இது ஒரு பெருசாக பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது, பெருசாக நெகட்டிவ் கிடையாது, கவலைப்படாதீங்க. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி எங்கே போகிறாங்க அப்படின்னா, ராகுவும் கேதுவும் 11 and 5 போகிறாங்க. ராகு 11, ஓகே,
பிரச்சனை கிடையாது. எப்படின்னா அவர் நல்ல லாபஸ்தானத்துல ராகு. பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்துல, அதாவது சுபஸ்தானத்துல ஒரு அசுப கிரகங்கள் இருக்கும் போது ஒரு அபரிவிதமான நன்மைகளை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல ராகு 11th பிளேஸ், லாபஸ்தானத்துல ராகு. பொதுவாகவே இங்க ஒரு ஜாதகத்துல லாபஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து ரொம்ப சூப்பராக அஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க. ஒரு பை ப்ரொஃபஷன் வந்து அஸ்ட்ராலஜர் கிடையாது. பை ப்ரொஃபஷன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸில் அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜராக இருந்தார். பட் எங்களை மாதிரியே தான் பேஷன் எங்கள் அப்பாவுக்கு அஸ்ட்ராலஜி. இப்போ நானும் பை ப்ரொஃபஷன் டாக்டர், பேஷன் அஸ்ட்ராலஜி. அந்த மாதிரி பாருங்கள், இப்போ எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜி தெரியும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்ஸு, டாக்டர்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, எம்எஸ் இதுதான். ஸோ இப்படி 5 பேர் நாங்கள் எங்கள் வீட்டில் 5 பேரும் நல்ல ஹைலி குவாலிஃபைடு. 5 பேருக்கும் அஸ்ட்ராலஜி அப்படின்றது தெரியும். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பிளானட்ஸ் நெவர் சே லை அப்படிம்பாங்க. கிரகங்கள் எப்பயுமே பொய் சொல்கிறது இல்லை, கிரகங்கள் எப்பவுமே பொய்ப்பதில்லை அப்படின்றது சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே அஸ்ட்ராலஜி சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தா, அதுக்கப்புறம் நாங்கள் அஸ்ட்ராலஜி ஒரு ரிசர்ச் அப்படின்றது பண்ணோம். அது நிறைய நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ஸ் ஓரியன்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ வந்து பாருங்க, இந்த எதுக்கு நான் இதை சொல்ல வரேன், அதாவது 11ஆம் பாவம் ராகுக்கு எங்கள் அப்பா எப்பயுமே சொல்லுவாங்க, 11ஆம் பாவத்தில் சனி இருந்தால் கட்டுக்கட்டாக சம்பாதிக்கலாமா, கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கலாம். 11ஆம் பாவத்தில் ராகு வந்தாருன்னா மூட்டை மூட்டையாக பணம் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 10,000 ரூபாய் வருமா 11ஆம் பாவத்தில் ராகு சுக்ரன் அதெல்லாம் இருந்தால். ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு பெரிய ஃபேவரபிளான விஷயம். அது அவர் வந்து நம்ம சனி கொஞ்சம் கெடுப்பார், அவர் கொஞ்சம் கொடுப்பாரு, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் பாவம், 5ஆம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேத்து. இந்த கேத்து 5ஆம் பாவம் அப்படின்றது வந்து எப்படி அப்படின்னாங்க, இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் கேத்து இருக்கிறது அப்படின்றது நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் பெருசாக வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்காதுங்க. ஒரு மிஸ்மேட்ச் ஆகும். நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று செய்வாங்க. இப்போ எல்லா பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா நேரமும் அப்படி தான் இருக்காங்க. பட் பியாண்ட் தட் அதெல்லாம் கொஞ்சம் துக்கலாக இருக்கும். ஒரு கல் மிச்சமாகவே இருக்கும். நம்ம என்ன சொன்னாலும் அவங்க மாற்றி செய்யறது. அம்மா இந்தம்மா தயிர் சாதம் சாப்பிடுமா, ரொம்ப நல்லது. அம்மா நீ என்னம்மா சாதம் சாப்பிட சொல்கிற, தயிர் சாதம் சாப்பிட சொல்கிறேன். அப்பா அந்த தயிர் சாதம் எனக்கு வேணாம்மா, சாம்பார் சாதம் சாப்பிடு அப்படின்ற மாதிரி. இது நான் விளையாட்டாக சொல்கிறேன். அந்த மாதிரி பிள்ளைங்களோட ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப வியர்டாக இருக்கும். பட் ஓகே, கவலைப்படாதீங்க, அதை பற்றி யோசிக்க வேணாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கேத்து சரியில்லை அப்படின்னா அதுக்கு பரிகாரங்கள் அப்படின்றது இருக்குது. என்ன பரிகாரம் அப்படின்றது நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ அது ஒன்று மட்டும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ். குரு ஓகே, சனி பகவான் பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். சனியினோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2ஆம் பாவத்தில் விழுது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனியினோட பார்வை, விரை சனி அந்த குடும்பத்தில் பெருசாக நிம்மதி சந்தோஷம் எல்லாமே குறையும். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். ருணரோக சத்ருஸ்தானத்தில் வந்து 6ஆம் பாவத்தில் சனியினோட பார்வை விழுது. அப்போ ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும். நிறைய கடன் வாங்க வைப்பார். புதுசாக நோயை எதிராளிக எங்கேருந்து முளைக்கிறாங்கன்னே தெரிலப்பா. நான் என்னமோ சிவனேன்னு இருக்கேன், நான் என்னமோ தேமேன்னு இருக்கேன், எனக்கு நிறைய எதிராளிகள் அப்படின்ற மாதிரி வரும். பாக்கியஸ்தானத்தில் விழுது சனியினோட பார்வை. அப்போ வந்து பாருங்க, எனக்கு நிறைய பாக்கியம் கிடைக்கிறதுக்கு விதி வழி பிராப்தம் இருக்குது. ஆனால் சனி பகவான் அதை கெடுக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ நான் இந்த சனி குரு ராகு கேது பற்றி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். அதாவது 2025 என்னென்ன நடக்குது, அதனோட இம்பாக்ட்ஸ் என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? 7 நாட்டு சனி. 7 நாட்டு சனியை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விரைய சனியில் இருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு அப்படின்னா கண்டிப்பாக பசிஃபை பண்ணியே ஆகணும். என்ன பண்ணலாம்? நல தமயந்தி கதை உங்களுக்கு சொன்னேன். இந்த நல தமயந்தி கதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இதை கேட்குற மேஷராசி அன்பர்கள், இந்த பதிவை பார்க்குற மேஷராசி அன்பர்கள் இந்த நல தமயந்தி சரியத்தை கேட்குற பாக்கியத்தை பெறுவாங்க. அப்போ சனி அங்கே பிரீத்தி ஆவான். அதுக்காக நல தமயந்தி சரிதத்தை சொன்னேன். சரிங்களா? அதே மாதிரி நல தமயந்தி சரிதமே நாங்கள் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து மனசு கஷ்டம் இருக்கோ அந்த நல தமயந்தி சரிதத்தை நீங்கள் போட்டு கேளுங்க. போட்டு கேட்கும் போது சனி பகவான் பிரீத்தி ஆவான். நான் உங்களுக்கு சரிதமாகவே அது சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் அதை போட்டு கேளுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், சனியை பிரீத்தி பண்ணுறதுக்கு அது வந்து 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி எதுவாக இருந்தாலும் அந்த சரிதத்தை நீங்கள் கேட்கும்போது சனி பகவான் பிரீத்தி ஆவார். இது நலனுக்கு சனி மகாராஜா, அதாவது நல மகாராஜாக்கு சனி பகவான் கொடுத்த வரம். யாரெல்லாம் உன் கதையை கேட்குறாங்களோ அவங்களனா நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சனி சுயமாக சொல்லியிருக்காரு. மனுஷங்க சொன்னால் மீறிடுவோம், மற்ற கிரகங்கள் சொன்னால் கூட நம்ம யோசிக்கலாம். சனி சொல்லும்போது நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் நீதிமான்.
ஒரு வார்த்தை சொன்னால் அதை மீற மாட்டா. சத்தியம், அந்த வார்த்தை வந்து கடைசி வரைக்கும் சத்தியத்தை மெயின்டைன் பண்ணுவான். சத்திய வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 பேரை சொல்லலாம். ஒன்று ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, இன்னொன்று சனி. சரிங்களா? ஸோ அந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, அப்போ நம்ம தமயந்தி சரிதத்தை பாராயணம் பண்ணுறது மூலிமா சனியினோட பிரீத்தி ஆவார், சனியினோட ஒரு கன்சர்னு கிடைக்க பெற முடியும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கிறது மூலிமா, ரொம்ப ஹானஸ்ட்டாக நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சின்சியராக ஹானஸ்ட்டாக டெடிக்கேட்டடாக செய்கிறோம் அப்படின்னா சனி பகவான் நம்மளை கெடுக்க மாட்டார். ஓகேங்களா? இது 2ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே பரமேஸ்வரனோட வழிபாடு இருக்குது, ஹனுமனோட வழிபாடு இருக்குது. ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணலாம். ஓகே, இப்போ கேத்து வந்து 5ஆம் பாவத்தில் இருக்காரு. இந்த கேத்துவை பசிஃபை பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தெரு நாய்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு உணவு கொடுங்க. சாப்பிட்டுட்டு எச்சியை கொண்டு போய் போடக்கூடாது. ஸ்ட்ரீட் டாக்ஸ் நம்ம வீட்டாண்ட வந்துச்சுன்னா கோல் எடுத்து அடிக்கிறது, சுடுதண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி என்னோட பதிவு கீழே ஒருத்தவங்க கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரிலாம் போடுறாங்க மேடம், அது செய்யணுமா செய்யக்கூடாதான்றது நீங்கள் அதுக்கு பற்றி விளக்கம் கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்கு நான் ஒரு விளக்கம் வந்து ஒரு ஆன்மீக வீடியோவே கொடுத்தேன். ஸோ பியாண்ட் தட் இது வந்து பாருங்கள், அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒரு உயிரினம் அதை வதைக்கக்கூடாது. முக்கியமாக ரோடு நாய்களை நீங்கள் வதைக்கிறீங்க அப்படின்னா மேஷமாக இருக்கீங்க. யாராக இருந்தாலும் செய்யக்கூடாது. மேஷமாக இருக்கீங்கன்னா 5ஆம் பாவத்தில் கேது, நிறைய காம்ப்ளிகேஷன் வரும். ஸோ ரோடு நாய்களுக்கு உணவளிங்க. இல்லைன்னா வீட்டில் டாக்ஸ் வளர்க்கலாம். வீட்டில் டாக்ஸ் வளர்க்குறீங்கன்னா கோல் எடுத்து அடிக்கக்கூடாது. அதை வந்து பாசமாக பார்த்துக்கணும். குழந்தைங்க சேட்டை பண்ணுது அப்படின்னா கூட பாசமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கேதுக்கு உன்னதமான பரிகாரமாக இருக்கும். அப்போ 2025 மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒரு நன்மைகள் வரும், என்னென்ன மாதிரி விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், அதே மாதிரி என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத சொல்லியிருக்க. இந்த எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத தெளிவா புரிஞ்சிட்டு பரிகாரத்தை பண்ணும்போது மேஷம் இந்த வருடம் ஸ்மூத்தா போயிடும். வாழ்த்துக்கள். எண்ணம், செயல், தூய்மை, வலிமை, நேர்மை எல்லாமே தங்கள் எண்ணத்தை கொண்டே செயல்படும், தீர்மானிக்கப்படுவதும் செயல்படுத்தப்படுவதும் தீவிரமாக செயல்படுத்தப்படுவதும் தாங்கள் தாங்க. இந்த மேசராசி முதலாவதாக சரராசி, காலபுருஷனுக்கும் முதல் ராசி, நெருப்பு ராசி. அப்ப நெருப்பு ஒரு இடத்துல இருக்காது, பாம்பு ஒரு இடத்துல இருக்காது, நீர் ஒரு இடத்துல இருக்காது, சலனத்தன்மை உள்ளது. அப்ப மேசராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த 2025ஆம் ஆண்டு மேசராசிக்கு எப்படி இருக்கும், இதை எப்படி நேயர்களுக்கு நம்ம சொல்லணும்னா, திருப்பதிக்கே லட்டுவா சுவாமி, பழனிக்கே பஞ்சாமிரதமா சுவாமி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன் தெரியுங்களா? இந்த 2025ஆம் ஆண்டே உங்களுடைய ராசினானுடைய உங்கள் நியூமராலஜி நம்பரில் பிறக்கின்றது. அடுத்து உங்கள் ராசிக்கு காலபுருஷனுக்கு தாயார் சாணியில் இருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 11க்கு வந்துடுறார். அந்த நம்பர் உங்களுக்கு வந்துடுது. பார்த்தீங்களா எவ்வளவு பொருத்தம்? பார்த்தீங்களா? ஸோ 2025 மேசராசினருக்கு முற்பகுதி ஓரளவுக்குள்ள கிட்டத்தட்ட மிக அற்புதமாகவே செயல்படும். இதுவரையும் உங்களுடைய நேயர் பெருமக்கள் பணிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன், உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கவனித்து பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் சொல்வதெல்லாம் பொதுவான பதிவுகள், பொதுவான பலன்கள் தான். சந்தேகத்தை நீங்கள் கேட்கணுமில்லை, எது வேணாலும் கேட்கலாம். ஆக மேச ராசிக்கு இந்த முதல் காலபுருஷனுக்கு முதல் ராசியாக இருக்கக்கூடியவங்களுக்கு முற்பகுதி மிக அற்புதம். முற்பகுதி மிக அற்புதமான பகுதி. இதுவரையும் உங்க தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இதுவரையும் கொடுக்காம இருந்தால், எந்த விதமான நன்மை செய்யாம இருந்தால், இப்ப கண்டிப்பா செய்வார். என்னைக்குமே பாருங்க, முடிய போகும்போது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போகணும் ஒரு கிரகம், ஒரு கோள் நினைக்கும். அந்த கோள் நீங்க எந்த கோளுக்கு நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணிருக்கீங்களோ அந்த பிரார்த்தனுடைய நன்மையை கொடுக்கும். அது கிராமத்துல சொல்லுவாங்க, நீ என்ன விதைக்கின்றாயோ நீ அதைத்தான் அறுக்கணும். அப்ப நீ நவகிரகங்களை எந்த கோள்களுக்கு நீ என்னென்ன நீ பிரார்த்தனை பண்ணியிருக்கிற, என்ன சாங்கியம் பண்ணியிருக்கிற, நீ எந்த அந்த இப்போ சனீஸ்வரன் எடுத்தா எந்த டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, கண் தெரியாதவங்க இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்தந்த நோய் தன்மை உள்ளவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்கிறீங்க. இப்போ பசியோட உங்களுக்கு எங்கே அன்னம் கொடுத்துருக்குறீங்க, கால் நடக்காதவங்களுக்கு ஏதோ ஒரு வண்டி கொடுத்துருக்குறீங்க, துணி இல்லாதவங்களுக்கு எப்படி வஸ்திரம் கொடுத்துருக்குறீங்க. இதெல்லாம் இறைவன் பார்ப்பான்.
நம்ம நினைக்கிறோம் எல்லா காலமும் போயிட்டுருக்குது, நாகரிகம் வேகமாக போயிட்டுருக்குது. என்ன வேகரிகமாக போனாலும், என்ன விரைவாக போனாலும், எந்த நாகரிகம் வேகமாக போனாலும் உண்மையும் மாறாது, தத்துவம் மாறாது, பஞ்சபூதங்கள் மாறாது. அது அங்கேயே தான் இருக்கும். அப்போ நம்மளை பார்க்கும், நம்மளை செக் பண்ணும். அப்போ மேசராசிக்கு நெருப்பு ராசி சரராசியாக இருக்கும் பொழுது இந்த முற்பகுதியில் உங்களுடைய தசா பற்றி, சூரிய திசையில் சந்திர பற்றி, சந்திர திசையில் சூரிய பற்றி, சூரிய திசையில் செவ்வாய் பற்றி, சந்திர திசையில் செவ்வாய் பற்றி 1க்கும் 4க்குரிய நடந்தால் என்ன ஆகும்? கிளிக் ஆயிரும். செவ்வாயும் சனியும் டாமினேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கிளிக் ஆயிரும் உங்களுக்கு. அதே சமயத்தில் கடக லக்கணமாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்கணமாக இருந்தாலும் சரி, தனுசு லக்கணமாக இருந்தாலும் சரி, விருச்ச லக்கணமாக இருந்தாலும் சரி, மேச லக்கணம் இருந்தாலும் சரி, அப்போ நல்லா பயன்படுத்திக்கோங்க. இந்த முற்பகுதியை நீங்கள் பயன்படுத்திக்கிறேன். அடுத்து உங்களை விரட்டிட்டு வராரு. அதனால் உங்கள் தசா பற்றியை பார்த்துட்டு அப்போ என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? உங்களுக்கு மேசத்துக்குரிய என்ன தொழில் அடுத்து? அப்போ மேசத்துக்கு தொழில் என்னென்ன தொழில் இருக்குது? பொறியியல், பாதுகாப்பு, டிஃபென்ஸு, மெடிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல் பூராமே நெருப்பு சம்மந்தப்பட்டது. ஹோட்டல் நெருப்பு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், விவசாயம், எவ்வளோ இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. ரியல் எஸ்டேட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக டோட்டலி ரியல் எஸ்டேட். த லாட் ஆஃப் அட்வான்டேஜ், த லாட் ஆஃப் பெனிஃபிட், த லாட் ஆஃப் ப்ராஃபிட் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ரியல் எஸ்டேட். ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் அதுதானே செய்கிறாங்க. கன்னிராசிக்காரவங்க அதுதான் கேட்குறீங்க, மிதுனமாக அதுதான் கேட்குறீங்க. நாங்கள் எதுக்கு பதில் சொல்கிறது? அதுக்குத்தான் முதல்ல சுவாமிஜி என்ன சொல்லியிருக்கிறேன்? தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அதனால எந்த தொழில் உங்களுக்கு உடன்பாடாக இருக்குது, எந்த தொழில் உங்கள் ஜாதகத்துக்கு உடன்பாடாக இருக்குது, எந்த உங்களுக்கு பிஸ்னஸ், எந்த வியாபாரம் உங்களுக்கு ரிலேட்டிவிட்டியாக இருக்குது, அதை பாருங்கள். அப்படி பார்த்துக்கிட்டா நீங்கள் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையை. அப்படி பார்த்துக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பாக. மேற்கொண்ட தொழில் பூரா நீங்கள் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய ராசியில் 3 நட்சத்திர அதிபதிகள் இருக்காங்க. உங்கள் ராசியில் அசுபதி இருக்கார், அடுத்தது பரணி இருக்கார், அடுத்தது அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அப்போ 3 பேர் இருக்காங்க. அப்போ இந்த 3 பேர் இருக்கும்போது உங்களுடைய புது வருஷத்துக்கு கேது திசையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. யாராவது 6 கோடி பேரில் இருக்கிறவங்க யாராவது கேது திசையில் பிறந்திருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரவங்களாக இருந்திருக்கணும், அல்லது பரணியில் சுக்கிர திசையில் பிறந்திருக்கணும், அல்லது கார்த்திகையில் சூரிய திசையில் பிறந்திருக்கணும். அப்போ இந்த மாதிரி திசைகள் வரும் பொழுது கண்டிப்பாக மேசராசிக்கு அந்த செவ்வாயோ, அந்த சூரியனோ, அந்த சந்திரனோ, இவங்க தொடர்பு இல்லை குருவோ, உங்களுடைய தொடர்பு நன்றாக இருக்கும் பொழுது அந்த தசாபத்தி நடக்கும்போதை நீங்கள் கவனித்து கொண்டால் இந்த முற்பகுதியில் நீங்கள் தான் வின்னர், நீங்கள் தான் எல்லாத்துலையும் ஜெயிச்சு காட்டக்கூடியவங்க. எல்லா தொழிலுக்கும் நீங்கள் தான் பாஸ், மேனேஜிங் டைரக்டர். இந்த முதல் பகுதிக்கு தயவு செய்து அசுபதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக அசுபதி, பரணி, கார்த்திகை கவலைப்படாதீங்க. முற்பகுதியில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க. அந்த தெளிவாக இருந்துக்கிட்டால் நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அடுத்தது அசுபதி நட்சத்திரத்துக்கு என்ன சாங்கியம்? அசுபதிங்கிறது விநாயக பெருமானுடைய நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது சரஸ்வதியினுடைய நட்சத்திரம் அசுபதி. அப்போ முதல்ல விநாயகர் அறிவை கொடுக்கக்கூடியவர், தடையை தீர்க்கக்கூடியவர். சரஸ்வதி அறிவை கொடுக்கக்கூடியது, ஞானத்தை கொடுக்கக்கூடியது, கல்வியை கொடுக்கக்கூடியது, எல்லா கலைகளுக்கும் அதிகாரி, எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பு. அப்போ சரஸ்வதியை வணங்குங்க, விநாயக பெருமானை வணங்குங்க. விநாயக பெருமானுக்கு காரிய சித்தி மாலைன்னு ஒரு பதிகம் இருக்கும். உங்களுடைய திருமணங்கள், உங்களுடைய குழந்தை பாக்கியம், உங்களது தொழில், வியாபாரம், ரியல் எஸ்டேட்டு, நான் சொன்னது மாதிரி எல்லாத்தையும் அப்படியே மனசில் பதிவு பண்ணிக்கோங்க. குலதெய்வத்தை பண்ணு, முதல் குலதெய்வம் வழிபாடு. குலதெய்வத்தை பண்ணிட்டு அடுத்து காரிய சித்தி மாலை. உங்கள் காரியம் வெற்றி அடைவதற்கு, உங்கள் காரியம் சித்தி அடைவதற்கு, உங்கள் காரியம் ஜெயமாவதற்கு
அந்த காரிய சித்தி மேலே 11 பதிகம். நீங்கள் ஒரு பதிகத்தை படிங்க. உங்களுக்கு வேணா சொல்லிடுறேன். பந்தம் அகற்றும் அனந்தகுணம் பரப்பும், அதான் முதல் வரி. பந்தம் அகற்றும் எவன்பால் உதிக்குமோ அதுதான். அப்போ அந்த விநாயகப் பெருமான் வழிபடுங்க. அடுத்தது பரணி, அம்பாள் வழிபாடு. எங்கே இருந்தாலும் மகாலட்சுமி வழிபாடு, தாயார் வழிபாடு, சங்கமல நாச்சியார், என்னை பெற்ற தாயார், ஆண்டாள் திருப்பாவை பாடிய பதிகங்கள் எல்லாம். ஏன்னா பரணிங்கிறது அம்பாளுக்கு முழுக்க ரங்கநாதர், ரங்கநாயகி, அம்பாள் உமையவள், திருப்பதியில் இருக்கக்கூடியவள். எல்லா அம்பாளுடைய நாமத்தை பதிகத்தை பாடி கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை கூடுமானவரை, அசுபதிக்கு திங்கக்கிழமை, நீங்கள் வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரவங்கள் அனைத்து திருக்கோவில், முருகப்பெருமுடைய திருக்கோவிலுக்கும் சென்று வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக வல்லக்கோட்டையை நீங்கள் மறக்காதீங்க. வல்லக்கோட்டை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அடுத்த செகண்டில் உங்களுக்கு முருகப்பெருமான் நிச்சயமாக அதுக்கு ஒரு உத்தரவு உண்டு, உத்தரவாதம் உண்டு. மானசீகமாக இருக்கணும். அந்த அளவுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய திருக்கோவில் வல்லக்கோட்டை. சிறுவாபுரி, திருப்போரூர், என்னைக்கு போனாலும் சரி மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை போகிறதுக்கு பாருங்கள், வெள்ளி செவ்வாய் போகிறதுக்கு பாருங்கள், வெள்ளிக்கிழமை வல்லக்கோட்டைக்கு போகிறதுக்கு பாருங்கள். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா அடுத்த தாக்கம் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். விரையச்சனி வருகின்றது 30 மேலே உங்களுக்கு விரையச்சனி வருகின்றது. அப்போ விரைச்சனி போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்காகத்தான் முற்பகுதியில் உங்களை தைரியம் கொடுக்குறேன். பயப்படாதீங்க. உங்கள் தசா புத்தி, உங்கள் ஜனஜாத்தை எடுத்துக்கோங்க. பிற்பகுதிக்கு வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அகலக்கால இப்போ சேர்த்துக்கங்க. குருவி, எறும்பு எல்லாம் மழை காலத்துக்கு சேர்த்து நம்ம படிச்சிருக்கோம்ல, அப்போ சேர்த்துக்கங்க. அப்படி சேர்த்துக்கொண்டால் இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சுபிச்சமான ஆண்டாக இருக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. ஏன்னா 7.5 முதல் சுற்று, 2வது சுற்று 3, 2.5 வயதை பார்த்துக்கோங்க. 2.5 பார்த்துக்கிட்டு மிக கவனமாக இருக்கணும். மேற்கண்ட அனைத்து தொழிலும் உங்களுக்கு சொல்லிட்டேன் சுவாமி. வாழ்த்துக்கள். உங்களுக்கு மேசராசிக்கு 50% உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அடுத்தது உங்களுடைய நம்பரு 9, 27, 36, 18. இந்த நான் ஏற்கனவே இன்ட்ரோடில் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நம்பரில் பேர் வைங்க. உங்களுக்கு கலர் மெரூன் கலர், சிகப்பு கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கலர் சிகப்பு நல்லா யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ராசிக்கு உங்களுடைய மேச ராசிக்கு மெரூன், சிகப்பெல்லாம் யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பட்டுக்கிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும். மேஷ ராசி, மேஷ லக்னத்திற்கான 2025 வருடத்திற்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். ஏன்னா மேஷ ராசி முதன்மைன்னு நான் சொல்லியிருப்போம். ஏன்னா காலச்சக்கரத்தின் ஆரம்ப புள்ளியே அதுதான். இவங்க எப்படின்னா ரொம்ப ஒரு லீடு அவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். ஒரு 10 பேர் இருக்கிறாங்க ஒரு கூட்டத்துலன்னா ஒரு செயலை செய்வதற்கு அவங்க முன்னாடி வரக்கூடியவர்கள் அவர்கள். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வாலண்டியரா நான் செய்கிறேங்க அப்படின்னு காலத்துல குதிச்சாருன்னா அங்க மேஷம் முழுமையாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். கெட் செட் கோ அவே அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு 7 சனி வரப்போகுதுன்னு தான் உங்களுக்கு ரொம்ப பயம். புது வருடம் எப்படி இருக்க போகுதோ இல்லையோ உங்க அனைவருக்கும் அச்சமே 7 சனி வந்தா நம்ம என்ன பண்றது. யாருமே எல்லாம் அஞ்சவே வேண்டாம். இதுலயே நம்ம பார்த்துடலாம் எப்படி நடந்துக்கலாம், எப்படி நம்ம கடந்து வரலாம். ஏன்னா இந்த வருடம் கர்ம கிரகங்கள் அனைத்துமே பயிற்சி ஆகுறாங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 3 மந்திரம் தான். ஐ கேன் டூ இட், என்னால் முடியும். அதே போல கிராட்டிடியூட் இட் ஆட்டிடியூட். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க நன்றி சொல்றது நீங்க பழக்கப்படுத்தி கொள்றீங்களோ, நன்றி உணர்வு உங்ககிட்ட மேலோங்கி இருந்ததுன்னா இந்த 7 சனி மட்டும் இல்ல, மேஷம் என்னைக்குமே ரொம்ப சிறப்பா கடந்து வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல லிவிங் டு கிவிங், இந்த 3 தான். என்னம்மா எங்களுக்கு இதெல்லாம் நாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு தானம்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்வீங்க. இருந்தாலும் இப்போ நம்ம அதை ப்ராப்பரா கடைபிடிக்கணும். 7 சனி, நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, இதெல்லாம் தான் ஒரு வருட பலனை நம்மளுக்கு நிர்ணயிக்கிறாங்க. ஏன்னா பெரிய கிரகங்கள் தானே. இப்போ அன்றாடம் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களும் நம்மளுக்கு சொல்லிடும் அப்படின்னு சொல்லலாம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு சிறப்பான நிலையெல்லாம் ஏற்படும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். தொழிலுக்காக ஒரு அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் உருவாகும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, இவ்வளோதான் டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணி வேலை செய்வேன் அப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வருமானம் என்பது வராது. 2வது
விரயங்கள் மட்டுமே அதிகப்படியாகும். 12ல் வந்து நமக்கு இந்த காலகட்டம் வந்து நமக்கு கர்மகாரகன் சனி, உங்களை பொறுத்த வரைக்கும் 10, 11 கூடியவர். இது வரைக்கும் எங்களுக்கு வந்து சனி டிரான்சிட்ல எங்களுக்கு மகரத்துக்கு வந்தாரு, கும்பத்துக்கு வந்தாரு, எங்களுக்கு எதுவும் வந்து ஒரு பலன்லாம் நடக்கலன்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் 7.5 சனின்னு அஞ்சவே அஞ்சாதீங்க. உங்களுடைய உழைப்பு, கடின உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் உண்டுன்னு சொல்லலாம். 3 கேட்டகரியா பிரிச்சிடலாம். நம்ம வந்து இப்போ ஒரு 15, 16 வயதுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படிப்புல மந்தத்தன்மை, ஒரு உடல்நிலை கோளாறு, ஒரு எப்போ சதா சின்ன பசங்களாக இருந்தால் கூட இப்போ டிப்ரெஷன் சொல்லிடுறாங்க, அந்த மாதிரி போயிடும். இப்போ நம்ம ஒரு 45 வயது வரைக்கும் நம்ம வரோம் அப்படின்னும் போது 2வது ரவுண்டில் இருக்கிறோம் நாங்கள் ஒரு 50 வயதுக்குள்ள அப்படின்னு இருக்கிறோன்றவங்களுக்கு நல்லா நீங்கள் எஃபர்ட் போடலாம். தொழிலுக்காக வந்து இந்த காலகட்டம் நிறைய வந்து முயற்சிகள், ஸ்ரத்தை எடுக்கணும், அலைச்சல் திருச்சல் இருக்கணும். அலைச்சல் திருச்சல் இருக்கும்பொழுது உங்களுடைய விரயம் கட்டுப்படும். விரயம் காலகட்டம் உண்டு. அது வந்து நம்ம கையை விட்டு போகிறது, மனசு கஷ்டப்பட்டு கொடுக்க போகிறோமா, சந்தோஷமாக கொடுக்க போகிறோமா, 2 பாயிண்ட் தான். அப்பா வேலைக்கு ஒரு அலைச்சல் திருச்சல் இருக்குது, கஷ்டப்பட்டு கடினமாக உழைக்கிறேன், நான் வந்து வேலையில் வந்து பிடிக்கிற வேலை பிடிக்காத வேலைலாம் பார்க்கல. ஏன்னா என் பகுதிகளை பார்ப்பவர்கள் நிறைய பேருக்கு தெரியும், எந்த வேலை கிடைக்குதோ உடனே போயிடு. இந்த காலகட்டம் வந்து வேலையை வந்து நீ அவாய்ட் பண்ணணும், நினச்சோம். ஏன்னா இளைஞர்கள் சொல்லுவாங்க இல்லையா, எங்களுக்கு நான் படித்த படிப்பு எவ்வளோ லட்சக்கணக்கில் கொட்டி படிச்சுட்டேன், இப்போ வந்து எனக்கு கம்மியாக சம்பளத்துக்கு வேலை கிடைக்குது, நான் எப்படி போகிறதுன்னெலாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. ஒருத்தர் ஒரு தொழில் விஷயத்தில் முன்னுக்கு வரணும், தொழிலை வந்து நான் ஸ்ரத்தையாக பண்ணணும். ஏற்கனவே மேஷம் வந்து வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன்னு சொல்லிடலாம் அவங்கள, அந்தளவுக்கு வேலை மீது நாட்டம் உடையவர்கள். இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம வேறு வேலை பார்த்துக்கலான்னு அந்த சிந்தனை வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் வரக்கூடாது. இந்த காலகட்டம் உழைக்கிறதுக்கு, உங்கள் உடம்புல இருந்து வேறு துளி வருவதற்கு ஆக்டிவாக இருந்தோம்னா, ஆக்டிவாக இருந்துட்டா சனீஸ்வர பகவான் நமக்கு பார்ப்பாரு. பரவாயில்ல பையன், நம்ம வந்து அவனை என்னதான் முடைக்க போகலான்னு நினச்சாலும் முடிய மாட்டுது, ஆக்டிவாக இருக்கிறான் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கதான் செய்வார். இந்த 11ல் இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வருட ஆரம்பத்தில் 3 மாத காலங்கள் வந்துடும். ப்ராப்பராக வேலையை தேடுங்க. வேலையே கிடைக்கலனாலும் கிடைச்ச வேலையை வந்து விரும்பி செய்யுங்க. எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையில் வந்து நம்ம மனதை வந்து ஃபுல்லாக முழுமையாக செலுத்தும் போது அந்த வேலையே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் ஒரு தன்னிறைவையும் கொடுத்துறேன். ஏன் வேலைன்னு உங்களுக்கு இவ்வளவும் சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி உழைக்கணும். உழைக்கும்பொழுது தான் இந்த வருடம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லிடலாம். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஒரு வண்டி வாகன வீடு சேர்க்கை இதெல்லாம் இருந்து, அதே போல் குடும்பத்தை வந்து ரொம்ப கவனிக்கணும். குடும்ப உறவுகள்கிட்ட நிறைய விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி கமிட்மெண்ட்ஸு, பணம் கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் வந்து இன்னும் கூடுதல் கவனம். நல்ல வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா குருவானவர் உங்களுக்கு 3ல் வந்துடுவார் அடுத்த காலகட்டம். அதனால் வந்து ப்ளஸ்ஸாக இது வரைக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல ஒரு புரிதல் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்பட்டுடும். அப்புறம் பாக்கியங்கள்லாம் கிடைச்சிடும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டம் கூடுதல் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் அந்த எல்லாம் உங்களுக்கு கிடைப்பது, சமூகத்தில் நல்ல பேர் புகழ் மதிப்பு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அம்சமாகவே அமைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல லாபம் இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி, குழந்தை பாக்கியம், லவ்லாம் சக்ஸஸ் ஆகிறது. உங்களுடைய எஃபர்ட், உங்களுடைய முயற்சியை வந்து போட்டுடுங்க. காதல்லாம் நீங்கள் ஜென்யூனாக உங்களுக்கு அதுக்கு என்ன ஒரு ப்ராப்பர் கடமையோ உண்மையான அன்பை செலுத்திட்டு அந்த காதலுக்கு வந்து மரியாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கொடுத்துட்டு கிடக்கும் பொழுது ரொம்ப அருமையாகவே இருக்கும். இந்த வருடம் மேஷம் என்னமா பண்ணணும் அப்படின்னும் பொழுது சனி விரயத்தை கொடுக்க போகிறாரு. அப்போ நம்மளாம் மனமும் வந்து ட்ரஸ்ட் ஈடுபாடு வந்துடணும். நம்ம சம்பாதிக்கிற சம்பாதத்தில் 10% வந்து நம்ம தானம் பண்ணணும். நம்ம 10% கொடுத்துட்டா நானே கடனை கட்டுறேனே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் கொடுத்து பாருங்களேன். அதுக்கப்புறம் பண வருவாய் உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்களே சொல்ல போகிறீங்க. ஒரு வருடத்துக்குள்ளே கமெண்டில் தாராளமாகவே போடுவீங்க, நம்ம பார்க்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்களா, இதை கஷ்டப்பட்டு நம்ம கொடுக்குறோமா, இந்த சனீஸ்வர பகவான் நம்ம கூட பிடுங்க போகிறாரா, இல்லை நம்மளா மனமும் வந்து கொடுக்குறோமா அப்படின்றது தான் தாராளமாக. ஏன்னா 6ஆம் இடம் என்ற சர்வீஸ் ஸ்தானத்தையும் பார்ப்பார் சனீஸ்வர பகவான். அதனால் நம்ம வந்து பப்ளிக்கோடு நம்ம மிங்கிள் ஆகி நம்ம சேவை செய்யறது, அதே போல் கடன் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் போய் நம்ம இன்வால்வ் ஆகிடக்கூடாது. அதே போல் தொழிலில் வந்து முதலீடு செய்கிற நான் இந்த காலத்தில் வந்து இந்த சிந்தனையெல்லாம் வரும். ஏன்னா அவர் 10க்கு உரியவர் ஆயிட்டா, அதனால் இப்போ அது 12ஆம் இடம் தொழிலுக்கான மாற்றத்தையும் குறிக்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம தொழிலில் ரொம்ப முதலீடு போட்டு விரிவு பண்ணலாமா அப்படின்ற ஒரு சிந்தனையெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இது வந்து உச்சிதமான காலம் கிடையாது.
உங்களுக்கு தொழிலுக்காக வந்து உங்களுடைய முயற்சிகளையும் உழைப்பையும் அதிகமாக போடணும். தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் இருக்குதுன்னா அதெல்லாம் செய்யும் பொழுது இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சிறப்பான பலனையும் தருவார். மற்றபடி ராகு கேதுவும் உங்களுக்கு வந்து 11ல் வந்துடுவார். பலவித பலன்களையும் நல்ல சமூகத்தில் நல்ல ஒரு மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அற்புதமான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மாணவர்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் வயதில் இப்போ நம்ம ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்துடலாம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது 3வது ரவுண்டாக இருக்கும். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில் யார் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் ஸ்டாண்டர்டாக இருப்பா, அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உடல் ஆரோக்கியத்திலையும் மற்றபடி டெய்லி டே டு டே லைஃப் வந்து கேஷுவலாக போயிடுச்சுன்னா கவலையே வேண்டாம். அதனால் 7.5 சனி வருதுன்னு நம்ம வந்து மன வருத்தப்பட வேண்டாம் வரக்கூடிய காலகட்டங்களில். அதே போல் குரு உங்களுக்கு பயிற்சி ஆகி உங்களுக்கு நல்லா சிறப்பாகவே இது பண்ணுவார். அதே போல் ராகு கேதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா வந்துடுது. தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு விஷயத்தில் ஒரு குழப்பம்னு வந்துருச்சுன்னா அதை மட்டும் வந்து நீங்கள் எதுவும் வந்து இது பண்ண வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப அருமையான வருடம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அப்படி இருக்கும்பொழுது பக்காவாக அனைத்து பலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் திருவானைக்காவல் இறைவன் ஜம்புகேஸ்வரரையும் தாய் உலகத்தை காக்கக்கூடியவளாக அகிலாண்டேஸ்வரியாக அன்னை அங்கு வீற்றிருக்கிறார். இவங்களை வந்து நேரம் கிடைக்கும் போது வழிபடுவது, அப்படி இல்லை உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவஸ்தலங்களை வழிபடுவது பிரதோஷ காலங்களில் ரொம்ப சிறப்பு. எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் கொடுக்குறீங்களோ, மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது மேஷம் என்றைக்குமே வந்து வாழ்வில் ஒரு மேன்மையான நிலையை அடையும். என்றைக்குமே அவங்க வந்து கெட் செட் கோ அவே அப்படின்ற மாதிரி கொள்கையையும் லட்சியங்களையும் ஃபிக்ஸ் பண்ணி வேகமாக செல்லக்கூடியவர்கள். மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இதனால் வரைக்கும் குரு 2ஆம் இடத்துலேருந்து நன்மைகளை பொழிந்து வழங்கிக்கிட்டு தான் இருந்தார். கொடுக்கல் வாங்கல், பணப்பற்றாக்குறை தீர்றது, குடும்பத்தில் சந்தோஷமாக இதமாரி பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு அவர் 3ஆம் இடமான மிதுன ராசிக்கு போகிறார். அப்போது என்ன நடக்கும்? மேஷராசிக்காரங்களுக்கு அந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது இடமாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இடத்தை விட்டு இடம் மாறுது, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய அம்சமாக இருக்க போகுது. கொஞ்சம் பணப்பற்றாக்குறையும் கொஞ்சம் தட்டுப்பாடு வரும். அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேஷராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. மார்ச் வரைக்கும் சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் மார்ச் எண்டில் அவர் மாறும்போது ஏப்ரல்லேருந்து அவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. அதனால் கையிருப்பு குறையும், பல விதமான செலவுகள் ஏற்படும். அது சுப செலவாக மாற்றிக்கணும், அவ்வளோதான் விஷயம். செலவு வந்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது நம்ம அதை வீண் செலவாக செய்யாமல் சுபகாரிய செலவு, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, இடம் வாங்கி போடுறது, சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுறது, இப்படி பண்ணிட்டு போகலாம். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா அது செலவுன்றது செலவு தான் ஆக போகுது. அதை சுப செலவாக மாற்றிக்கணும். அதுக்காக தான் இந்த வழிகாட்டி ஜோதிடம் பண்ணுறது. அப்போ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த 12 இருந்த ராகு 11ஆம் இடத்துக்கு போகிறார். அது நல்ல விஷயந்தான். அப்போது ராகு லாபஸ்தானத்துக்கு போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகளை கொடுப்பார். அவர் எப்பவுமே திடீர்னு கொடுக்கக்கூடியவர் தான். அவருக்கு திடீர் கிரகம் தானே பேர். அதிர்ஷ்ட கிரகம்னு சொல்லுவாங்க, திடீர் கிரகம், யோக காரகன், இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு பயணங்கள் மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். புது மனித தொடர்பு மூலமா லாபங்கள் கிடைக்கும். சுபகாரியம் பண்ணுவீங்க இல்லையா, அதில் வந்து ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டு அதில் வரவங்க மூலிமா தொடர்பு ஏற்பட்டு அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தார். அது நல்ல விசேஷமான பலன்தான். ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் அவரும் என்ன பண்ணுகிறார், 5ஆம் இடத்துக்கு வந்துக்கிறார். அப்போ 5ஆம் இடத்துக்கு கேது பகவான் வரும்போது மக்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல பேர் இருந்து கொஞ்சம் அவப்பேர் வரத்துக்கும், பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், உறவினர் மூலிமா கொஞ்சம் கெட்ட பேர் வரத்துக்கும் இது மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எதுலையுமே கலந்துக்காமல் உங்கள் உண்டு, நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். அப்படி இருந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கேது கெடுத்துருவார். இருந்தாலும் ஒரு ஞானகாரங்கன்னு சொல்லப்படுகிறார். அப்போ அந்த வகையில் 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஆன்மீக பணியில் உங்களுக்கு ஈடுபடுத்த வைப்பார். தியானத்தை கற்றுக் கொடுப்பார். இல்லை தியான மார்க்கமாக போகிறதுக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சில பேர் வந்து இதிலே ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவங்க அந்த ஆன்மீக ஈடுபாடு அதிகரித்து அது மூலிமா நிறைய விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திப்பாங்க. அது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
இதெல்லாமே இந்த கோள்களை வைத்து இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் இந்த 2021 பொது பலன் பார்க்கும்போது உங்கள் ராசிக்குன்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் குடும்பத்தில் கொஞ்சம் இருக்கிறதும் நல்லது, வெளியில் போகிறதும் நல்லது. அதாவது போயிட்டு வரணும், இப்படி இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் ஒரே சீராக இருக்கும். கணவன் மனைக்குள்ள பிரச்சனை கொஞ்சம் வந்து போகும். பிரயாணங்கள் தொடர்ந்து இப்படி இருக்கும், அது மூலிமா நல்லது நடக்கும். மாணவர்கள் வந்து படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருந்து அதுக்கப்புறம் சரியாகும். இந்த வெளிநாட்டு தொடர்புக்கு நல்ல விசேஷமான பலனை கொடுக்கும். அரசியல், சமூகம், சினிமா இந்த துறையில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த முதல் 4 மாதங்கள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சறுக்கல் ஏற்பட்டு கொஞ்சம் உங்களுடைய நிலைமை கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். காற்றுள்ள உபதை தொற்றிக்கொள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல நேரம் இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்தி அதை சரி பண்ணிக்கணும். இது இல்லாமல் விவசாயிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து போகும். விலைவாசிகள் இது ஏறும் குறையும். நீங்கள் விளைபொருட்களை விற்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் அரசாங்கத்தை நாடக்கூடிய சூழ்நிலையாக வரும். அப்போ நீங்கள் ஒற்றுமையாக இருந்து ஒரு குழு மூலியமாக செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அது இல்லாமல் இறை வழிபாட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு முருகர் பெருமான் தான் சொல்லியிருக்கு. அந்த முருகப்பெருமான்லேயே உங்களுக்கு விஸ்வரூப முருகர், பெரிய முருகர். இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மலேசியாவில் வந்து பெரிய முருகர் இருக்காங்க. அந்த மாதிரி இப்போது நம்ம தமிழ்நாட்டில் கூட சேலத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 146 அடி நிற்கிறேன், அங்கே ஒரு முருகர் ஆரம்பிச்சு வச்சுருக்கேன். அந்த அப்பேற்பட்ட முருகர் விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய முருகரை தரிசனம் செய்ய வேண்டும். அதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அப்போ நீங்கள் அது பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அவரை பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த 2000 படம் கெடுபலங்க குறைஞ்ச நட்பல் என்னப்படும். அவர் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம், அவரை பார்த்துட்டு வரலாம், அதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். எப்போ பிரச்சனை வருதோ அவர் போய் பார்த்துட்டு வருது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு விபத்தில் ஏற்பட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு, ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். நிறைய பேர் ரத்த தானம் கொடுக்கலாம், ரத்த தான முகாம் நடத்தலாம். உங்கள் முயற்சியில் ரத்த தான முகாம் நடத்தலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு மருத்துவமனையில் இருப்பாங்க, அட்மிட்டாக ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க, வெளியே வர முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவி பத்தாசு பண்ணலாம். வேறு மாற்று மருத்துவத்தில் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். வேறு டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்கள காமிச்சு அதை கொண்டு முறையில் இறச்சி ஈடுபட்டு அவங்கள கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து அவங்கள சரி பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், உங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து சேர்ந்துடும். இதெல்லாமே 2025 வருஷத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் சகோதர உறவு கொஞ்சம் முன்ன பின்ன முரணாக தான் இருக்கும். கொஞ்சம் உதவி பண்ணுற மாதிரி வருவாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனையில் போயிட்டு ஒதுங்கி நின்றுடுவாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மண், மனை, பூமி லாபம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையாக தான் வரப்போகுது. அப்போ என்ன பண்ணணும், இருக்கிற இடத்த வந்து ஒரு இடம் வைக்கிறதா இருந்தால் முதல் 4 மாதங்களுக்குள்ளே நீங்கள் அதை விற்று முடிச்சிடணும். அதுக்கப்புறம் விற்கிறதா இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும், இல்லைன்னா நீங்கள் கேட்ட விலையை விட குறைவாக தான் இருக்க போகுது. அது இல்லாமல் கட்டடம் கட்டுறது போகிறதா கூட இந்த முதல் 4 மாதங்களுக்குள்ளே நீங்கள் கட்டி முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பட்டியை ஆரம்பிச்சிங்கன்னா பாதியில் நிற்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அல்லது வீடு விற்கிறதா இருந்தால் அது விற்க முடியாமல் சூழ்நிலை வந்து சேரும், நீங்கள் கேட்ட விலைக்கு கிடைக்காமல் போகும். இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக அந்த நேரங்காலம் வரும்போது செஞ்சுக்கணும்னு சொல்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியில் பிறந்தவங்களில் காவல்துறை, இராணுவம் இதெல்லாம் ஈடுபட்டவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்களுக்கு உண்டான உதவிகள்லாம் கிடைக்கும், அரசாங்கத்தில் கிடைக்கும். அதில் ஈடுபடுறவங்களுக்கும் நல்லது நடக்க போகுது. அது மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ அடிக்கடி நிறைய அண்டை நாடுகள்லாம் போர் நடந்துட்டு வரனால இராணுவத்தில் ஆள் சேர்க்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அரசாங்கம் அது எதிர்பார்ப்பாங்க. இப்போ வேலை இல்லாமல் திண்டாட்டம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போது அப்படிப்பட்டவங்க அந்த இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் மேஷராசிக்காரங்க அந்த இராணுவத்தில் ஈடுபடலாம். இராணுவத்தில் போகிறவங்க எல்லாமே அவருடைய வாழ்க்கை முடிவு வரும்னு சொல்ல முடியாது. பெரிய சண்டை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் தான் நடக்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு போகலாம் வரலாம். அதுவும் ஒரு பணி தான். அவங்களுக்கு நல்ல ஒரு கணிசமான சம்பளம் கொடுப்பாங்க, குடும்பத்தை பார்த்துக்குவாங்க, அவங்க நிறைய சலுகைகள் கிடைக்கும், இதெல்லாமே உண்டு. அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு அது மூலிமா வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி வரலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா
உங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் முருகர் மட்டும் இல்லை, எல்லா முருகர் ஸ்தலங்களுக்குமே போயிட்டு வரலாம். விஸ்வரூப முருக தரிசனம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் எல்லா முருகர் தரிசனமே செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வரலாம். கிருத்திகை, சஷ்டி, விசாகம் இந்த மாதிரி நாளில் போயிட்டு வரலாம். அப்பப்போ வணங்கிட்டு வரலாம். இது எதுவுமே முடியல அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏதோ ஒரு கோயிலில் முருகர் சன்னதி தனியாக இருக்கும், அங்கே கூட போய் பார்த்துட்டு வரலாம். தொடர்ந்து அவரை வழிபட்டு வரணும். அந்த கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், சண்முக கவசம் படிச்சுட்டு வரலாம், திருப்புகழ் பாடலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். இது மாதிரிலாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 2020 நல்ல ஒரு ஏற்றமாக தான் இருக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் கடைசியாக உங்களுக்கு ஒரு சூட்சும பரிகாரத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த மேஷராசிக்காரங்களுக்கு 2025 நல்லா கேட்டுங்க. வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற இடத்துல உள்ள முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு போய் வசதியாக இருக்கவங்க அபிஷேக ஆராதனை பண்ணி வழிபடலாம். வசதி இல்லாதவங்க ஓரளவுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வழிபட்டு வர வேண்டும். அங்கே கொடுக்கும் புற்றுமண் பிரசாதமும் பிரசித்தி பெற்றது. அதை வாங்கி நீங்கள் அதை பிரசாதத்தை கொண்டு வரலாம். இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2020 உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போது. கெடுபங்க வந்தாலும் அது குறைஞ்சி நற்பலனாக்கப்பட்டு நீங்கள் எல்லா நலவங்களும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 புத்தாண்டாகப்பட்டது நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு தன்னடக்கத்துடனும் அதே சமயத்துல தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்காக வாழக்கூடியவர்கள்னு சொன்னா இந்த மேஷ ராசி அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இந்த ஆண்டுல நீங்க செய்து முடிக்க முடியாத சில விஷயங்களை செய்து நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு. இதனால இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சனியினுடைய 7.5 சனியினுடைய தாக்கம் ஆரம்பிக்கிறது இந்த 2025. இந்த 2025 இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சனியினுடைய பயிற்சி மார்ச் மாதம் 30ஆம் தேதி, அடுத்து குருவனுடைய பயிற்சி மே மாதம் 15ஆம் தேதி, அடுத்து ராகு கேதுவினுடைய பயிற்சி மே மாதம் 19ஆம் தேதி. இந்த மாதிரியாக இந்த 3 வருட கிரகங்களும் 4 வருட கிரகங்களும் இந்த ஆண்டில் முக்கியமாக பயிற்சி அடைகிறதுனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு 2024 நிறைய ஒரு விஷயங்களை நீங்க சாதிக்கணும், முன்னேற்பாடு எடுத்திருப்பீங்க. ஏன்னா ராகுவினுடைய பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு சில விதமான ஒரு வளர்ச்சிகளை கொடுத்தாலும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு சில அந்த கடைசி நேரத்துல அது சக்சஸ் ஆகாம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 2024 இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இந்த 2025 அதிகப்படியான கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இந்த வருடத்துல நீங்க செய்யக்கூடிய சில வேலைகள்ல நிறைய முயற்சிகள் இருக்க போகுது. கடந்த ஆண்டு இதே முயற்சிகள் தான் எடுத்தீங்க, ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த முயற்சிகள்ல பலவிதமான ஒரு தோல்விகளையும் தடங்கல்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருந்திருப்பீங்க நீங்க அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள். இந்த காலகட்டத்துல அந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் 2025 அதிக பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. 2024 இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பணப்புழக்கம் இருந்ததே ஒழிய அது பாத்தீங்கன்னா ஒரு கடனுக்கு அடைகிறது, நீங்களா உங்களுடைய சுப செலவுக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, எந்த பக்கம் வருமானம் வந்தாலும் அப்படியே அது உங்க வீட்டுக்கு வராம அப்படியே ரீடைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு அளவிற்கு அந்த வருமானத்தினால உங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஆதாயங்கள் இல்லை இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த 2025 மிகப்பெரிய அளவுக்கு அந்த பண புழக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. எங்கேயாவது இருந்து நீங்க கடன் வாங்கி சில விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் கூட இருக்கும். ஏன்னா 12 அந்த சனி பகவான் வர்றதுனால சில விரயங்களும் நடப்பதற்கு உண்டான ஒரு ஆண்டாக தான்
தான் இந்த 2025 இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள், இந்த நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுல எந்த விதமான ஒரு குறையும் இருக்கக்கூடாது, தன்னை சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான ஒரு அதிருப்தியான வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திர அன்பர்களுமே அப்படிதான். தன்னை சார்ந்து இருக்கிறவர்கள் ரொம்ப திருப்திகரமாக இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சில விஷயங்களை நீங்க செய்வீங்க. அதுல இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் ஒருபடி மேல போய் அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கூட தியாகம் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் அந்த உங்களை சார்ந்து இருந்தவர்கள்னால நீங்க ஏமாற்றப்பட்டீங்க. சில பேர் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் பண்ணிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உறவினர்களோடு நண்பர்களோடு சேர்ந்து அந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஏன்னா மேஷ ராசி அன்பர்கள் ஒரு நம்பிக்கைன்னு ஒருத்தர்கிட்ட நீங்க வச்சுட்டீங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. நம்ம கிட்டதான் ஏதோ தவறு இருக்கு, அதனாலதான் நம்ம இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஏதுவாக தான் நீங்க அவர்கள் மீது வைத்த அந்த நம்பிக்கையை கைவிடாமல் நீங்க செய்த ஒரு சில செயல்கள் தான் அவங்க உங்களை ஏமாற்றும் அளவிற்கு இந்த 2024 மிகப்பெரிய அளவுல ஒரு நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிருக்கிறீங்க இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். இப்படி இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் பலவிதமான ஒரு பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஆனாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் எந்த காலத்திலையும் உங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கு. அந்த ஒரு வளர்ச்சி தான் இந்த 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த மேஷ ராசி அன்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சில முயற்சிகளை இடைவிடாம பண்ணுங்க. ஏன்னா கடந்த காலத்துல நீங்க முயற்சிகள் செஞ்சிருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல. நாங்க 90% நாங்க எல்லாமே செஞ்சுட்டோம் மேடம், கடைசி 10% எங்களுக்கு ஃபெயிலியர் வந்துருது. ஏன்னா நிறைய மேஷராசி அன்பர்கள் வேலையை இழந்து தவிச்சிருக்கிறீங்க. கடந்த நவம்பர் மாதத்துல இருந்து செப்டம்பர் மாதத்துல இருந்து எல்லாம் வேலை இழப்புகள் அதிக அளவுல, அந்த அளவிற்கு அந்த மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளில், ஏன்னா அந்த சனி பகவான் நெருங்குறாரு இல்லையா உங்களுடைய ராசியை நோக்கி, அந்த விரயஸ்தானத்தை நோக்கி நெருங்கும் போது சில பேருக்கு அவர்களுடைய தசாபுத்தியின்படியும் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் கடந்த 2024 இருந்திருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் முடிச்சுட்டு வர அடுத்தடுத்த பிரச்சனைகள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான முறையில இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வெளிவந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே இந்த 2025 அந்த குருவினுடைய பயிற்சி, அடுத்து பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை, சனியினுடைய பார்வை, ஏன்னா சனியினுடைய பார்வை உங்களுக்கு 3ஆம் இடமான உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த சனியினுடைய பார்வை மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தையும், அடுத்து அந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு அந்த ஒரு நல்ல வேலையில இழந்த சில முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய வேலையெல்லாம் இழக்கிறீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் ஏப்ரல்ல அந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாத்திய கூறுகள் உங்களுக்கு இந்த 2025 அமைய போது. இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா தொழில் மூலமாக சில விரயங்களை சந்திப்பதற்கும், தொழில்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 11ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் வராரு. அதனால அந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு ஸ்தாபனத்துல நீங்க சில விஷயங்களை, தெய்வ வழிபாடுகளை எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தொழில் ரீதியான சில நஷ்டங்கள், சில தேவையில்லாத தடங்கல்கள் இந்த 2025 இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக சொல்லும் போது நிறைய பேர் விவாகரத்திற்காக நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. ஒரு மனசு இல்லாம தான் உங்களுக்கு அந்த ஒரு வேலையை செஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய கலத்திரம், உங்களுடைய பார்ட்னர் அதை தான் விரும்புறாங்க. ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும்னால இவர்கள் எந்த துயரத்தையும் தாங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய பார்ட்னர்ஸ் விலகணும்னு விரும்பும் போது அதற்கு பதில் சொல்லாம அந்த டைவர்ஸ் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மனதை பாத்தீங்கன்னா கல்லாகி இனிமேல் நமக்கு வாழ்க்கைன்றது எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு இந்த மேஷராசி அன்பர்கள் சில முடிவுகள்லாம் நீங்க எடுத்திருக்கிறீங்க கடந்த 2024. இந்த 2025 இந்த குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உங்களுக்கு
மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு, சில பேர் 2வது திருமணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதற்குண்டான ஒரு ஆயத்தங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல வழிமுறையை கொடுக்கும். இல்ல டைவர்ஸ் லீகலா நீங்க பண்ணியாச்சு, ஆனால் நாங்க சேர்ந்து இருக்க விரும்புறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடத்துல அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பம் பிரியறதுக்கு இங்க வாய்ப்புகளே இல்லை. அதனால நீங்க கடந்த வருடத்துல குடும்பத்தை பிரிந்து இருந்தாலும் இந்த வருடம் 100% உங்களுக்கு அந்த சேர்வதற்கு உண்டான முழு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தவறாமல் அந்த முயற்சிகள்லாம் எடுங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அது எல்லாமே பனி போல விலகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு புது பொலிவோட இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த மேஷ ராசி அன்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல அந்த 2025 பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு சர்ப்ப கிரகங்களை இல்ல விநாயகர், கேது, அதாவது விநாயகர், ஆஞ்சநேயர் அந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டே வாங்க. அது ஒண்ணு பண்ணுனாலே போறோம். ஏன்னா முக்கியமான அந்த 11ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துலயும் அந்த சர்ப்ப கிரகங்கள் இருக்கிறதுனால அந்த வேலையில நீங்க போய் சேர்ந்தாலும் கூட அதுல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது இந்த 2025. அதனால இந்த வழிபாடு உங்களுக்கு வேலை சம்பந்தமாகவும் தொழில் சம்பந்தமாகவும் அடுத்து பாத்தீங்கன்னா பண வரவுகள் சம்பந்தமாகவும் சில தடங்கல்களை இந்த வழிபாடு உங்களுக்கு குறைப்பதற்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்கும். இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய அந்த தெய்வ வழிபாடு, அந்த ஆஞ்சநேயர், விநாயகர் வழிபாடு செய்தா கூட அவரவர்களுடைய குலதெய்வத்தை மெயினா நீங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். எந்த அளவுக்கு நீங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவிற்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல விரயங்கள் தடுக்கப்படும். ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும் போது, அதாவது கால புருஷனுக்கு இப்ப விரயஸ்தானத்திலயும் அந்த சனி பகவான் இருக்கிறாரு. குலதெய்வ வழிபாடை குறிக்கக்கூடிய அந்த கிரகமும் சனி பகவான். அதனால ரொம்ப அதுல நிறைய ஒரு எந்த அளவிற்கு நம்ம அந்த குலதெய்வ வழிபாடு பண்றோமோ அந்த அளவிற்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். மேசராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் எங்க இருக்காருன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல நீசம் பெற்று அதே டைம் பார்த்தீங்கன்னா வக்ர கதியில் இருக்காருங்க. சரிங்களா? ஒரு நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் அடைந்தால் அது ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த இப்போ உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போ குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒரு அதாவது நம்ம ஒன்று சொல்லுவோம், எதிராளி ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. இது மாதிரி அது ஒரு ஏருக்கு மாறான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். இப்போது குரு பகவான் இந்த வரப்போகிற தை மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைகின்றார். அப்போது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தை மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மிக மிக கொண்டாட்டமான ஒரு காலமாக மாறப்போகின்றது மேஷராசிக்கு. பொன் பொருள் சேர்க்கைகள் உண்டு, ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பதிய போகுது. ஓகேங்களா? குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்ததுக்கு பிறகு அப்போ 6ஆம் இடத்துல பதியும் போது 5ஆம் பார்வை கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே டைம் பார்த்தீங்கன்னா உடல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. சார் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி கஷ்டப்பட்டுருக்கீங்களா? பிப்ரவரி மாதத்தில் இதற்கான தீர்வுகள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். மிக மிக சிறப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. சில பேர் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களே எப்பயுமே கொஞ்சம் கோபம் கொஞ்சம் அதிகம். இந்த மேசராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு ஒம்பு வழக்கு இது மாதிரி விஷயத்தில் சிக்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குரு பகவானுடைய 7ஆம் பார்வை 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல பதிகிறதுனால மிக மிக சிறப்பு. ஒம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு இது எல்லாத்துக்கும் அற்புதமான ஒரு தீர்வு வரப்போகுது. ரொம்ப நீண்ட நாளாக உங்களுடைய கடன்கள், சரிங்களா, வெளியில் சில பேரை நம்பி கடன்லாம் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த கடன்லாம் திரும்ப ரிட்டர்ன் வரத்துக்கான உங்களுடைய கைகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார்.
அதை விட என்னன்னா குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல பதியுதுங்க. சரிங்களா? இந்த வருஷத்தில் 10ஆம் இடத்துல பதிகிறதுனால இதை விட மிக மிக சிறப்பு என்ன அப்படின்னா 10ஆம் இடத்துல பதிகிறதுனால தொழிலில் முன்னேற்றங்கள். தொழிலில் வந்து ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார், அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை, ஒரு லாபத்துக்காக தானே சார் தொழிலே நம்ம பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லாபம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். இதுக்கப்புறம் எது வரைக்கும் அப்படின்னா ஏப்ரல் மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகின்றார். ஓகேங்களா? பாக்யாதிபதி 3ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறாருங்க. உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இதுமாரி விஷயங்களை எல்லாமே கொடுப்பாரு. உங்களுடைய இளைய சகோதரன் கூட கொஞ்சம் வந்து வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. அதேமாரி பார்த்தீங்கன்னா எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க பேச்சாளர்களாக இருக்கீங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க மேசராசிக்காரங்க. ஓகேங்களா? உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக அதன் மூலமாக தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் குரு பகவானுடைய 3ஆம் இடத்திலிருந்து அவருடைய 5ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பதியும். ஓகேங்களா? திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. ஓகேங்களா? ஏப்ரல் மாத இறுதிக்கு பிறகு, ஏப்ரல் மே மாதம்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் தேடி வரும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப மிக மிக சிறப்பு. எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து அமையும். திருமண வாய்ப்பு கைகூடும். சுபகாரிய நிகழ்வுகள் நல்லபடியாக இருக்கும். கூட்டு தொழில் மூலமாக வந்து லாபங்களும் வந்து அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதேமாரி குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை வந்து எங்கே பதியுதுன்னா தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுதுங்க. 3ஆம் பார்வை அதாவதுங்க குரு பகவானுடைய 7ஆம் பார்வை 3ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. அவருடைய வீடு ஏன்னா தனுசு வீட்டிலேயே வந்து அவர் பார்க்குறாரு. அப்போ மிக மிக சிறப்பு. சரிங்களா? பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கேன் சார், இதுக்கெல்லாம் வந்து ஒரு விடிவு கிடையாதா? ஓகேங்களா? எப்போ ஏப்ரல் மே மாதத்தில் வந்து மேசராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய விடிவு காலமாக வரப்போகின்றது. இதே டயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்திலே வந்து ராகு கேது பயிற்சி நடக்குதுங்க. சரிங்களா? ராகு கேது வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்தவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரப்போறாரு. அதே லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அங்கே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்காரு. சனி ராகு சேர்க்கை பெறுறாங்க. கேது பகவான் வந்து 6ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். அப்போது குலதெய்வ வழிபாட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருந்துங்க. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை வந்து 5ஆம் இடத்துல விழுறதுனால உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் வந்து கவனமாக இருந்துங்க. அதை பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் வச்சுக்கோங்களேன். பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து பார்த்துக்கிறது வந்து நீங்கள் தான் பொறுப்பு. எதனால் அப்படின்னா சனி பகவானுடைய பார்வை பதிகிறதுனால ராகுவினுடைய பார்வை வேறு பதியுது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா கேது பகவான் வேறு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் வந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல விடிவு காலம், நல்ல லாபங்கள் எல்லாமே வந்து சேரும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுதுங்க. ஓகேங்களா? அதே லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு, சனி பகவான் இருக்காரு. இவர்களால் வரக்கூடிய தொழிலில் வரக்கூடிய தொல்லைகள் வந்து குரு பகவானுடைய பார்வை பதிகிறதுனால மிக மிக அற்புதமாக மாறும். ஓகேங்களா? மிக மிக அற்புதமாக மாறும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது மேஷராசிக்கு. இதுவரைக்கும் மேஷராசிக்கான 2025க்கான வருட பலன் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பரிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவ முபாஸ்மகே. மேஷ ராசினருக்கு 2025ஆம் வருடம் 1/1/2025 கூட்டுத்தொகை 9. செவ்வாயுடைய நண்பர், செவ்வாயுடைய எண் நம்பர் 9 வருகிறது. ஆக வருடம் பிறக்கும் போது மேஷராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் அவர்களுக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதனுடன் சேர்ந்து இணைந்திருக்கிறார். குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் 2ஆம் இடத்தில். 4ஆம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் அடைந்திருக்கிறார். 6இல் கேது, லாபஸ்தானத்தில் சனியுடன் சுக்கிரன் இணைந்திருக்கிறார். ராகு விரயத்தில் இருக்கிறார். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே முடித்து விடுவீர்கள். தாங்கள் மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். செய்யும் முயற்சிகளில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்ப்பது மனதிற்கு அமைதியை கொடுக்கும். விட்டு கொடுத்து சென்றால் நன்மைகள் நடைபெறும். இந்த வருடம்
மே மாதம் 15ஆம் தேதி தான் குரு பெயர்ச்சி. அதுவரை குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். கேது பகவான் மே 18ஆம் தேதி வரை சாதகமாக இருக்கிறார். அதன் பின்பு ராகு பகவான் சாதகமாக வந்து விடுவார். சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியில் சனி பகவான் 7.5 சனியில் விரைய சனி ஆரம்பிக்கிறார். ஆக முதல் 3 மாதங்கள் 4 மாதங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். மறைமுக எதிரிகளை இனம் கண்டு விளக்குவீர். சமூக பணிகளில் மதிப்புகள் உயரும். தேவைக்கேற்ப வருமானங்கள் வந்தாலும் அதன் பின்னரே செலவுகளும் வரலாம். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பயிர்களை பயிரிடவும் இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரவும் நீர்ப்பாசன வசதிகளை அறிந்து கொள்ளவும் தங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். தொழில் போட்டிகளை வெற்றிகரமாக கையாள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும். துரித வகை உணவுகளை ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றை உண்ணக்கூடாது. கழிவு உறுப்புகள் தோல் பற்றி மூட்டுகளில் வலிகள் வரலாம். பெண்களுக்கு எதிலும் அவசரமின்றி செயல்பட வேண்டும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். கணவர் வழி உறவினர்களின் மத்தியில் உங்கள் புகழ் உயரும். சுபகாரிய செயல்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகலாம். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உருவாகும். சுய தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். நன்றாக படித்து பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக மேல்நாடு சென்று படிக்கலாம். உயர் கல்வி குறித்த எண்ணம் நிறைவேறும். விருப்பமான துறைகளில் படிக்கலாம். சிலர் வெளி விளையாட்டிலும் ஈடுபடுவர். ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம். இடமாற்றம் உண்டாகலாம். சிலருக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் உண்டாகும். அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை நன்றாக முடித்து திறம்பட செய்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள். திறமைக்கேற்ற வேலைகள் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டு. வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும். புதிய தொழில் சார்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவீர். பத்திர பதிவுகளில் விழிப்புணர்வு வேண்டும். பட்டா அசலா நகலா என்று பார்க்க வேண்டும். ஏதாவது வில்லங்குகள் இருக்கிறதா என்று நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அடுத்து ஆட்டோமொபைல் இயந்திர உற்பத்தி உதிரிபாக தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் ஏற்படும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டால் குழப்பங்களை தவிர்க்கலாம். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் பெருகும். அரசு வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களால் நன்மைகள் உண்டு. எதிர்பாலின மக்களிடம் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும். நல்ல வருமானத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மதிப்பு மரியாதை உயரும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். கட்சியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் ஆலோசனைகள் ஏற்கப்படும். தொண்டர்களின் ஆதரவு எதிர்பார்த்த அளவு கிடைக்கும். வழிபாடுகள் திருச்செந்தூரில் உள்ள முருகனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். உடல் நலன் மனநலன் நன்றாக இருக்கும். ஆகவே மேஷ ராசினருக்கு நாம் ஏறத்தாழ அவர்களுக்கு ஒரு 70% மதிப்பெண்களை தாராளமாக கொடுக்கலாம். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.